ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் ஈஸியாக சொல்லுவேன் ஆஸ்பிரண்ட்ஸ், 25க்கு 25 எடுக்கலாம் மேக்ஸில், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த ஏரியாவில். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சியோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஆல்ரெடி குரூப் 1 அண்ட் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி போட்டுட்டேன். எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட் போயிட்டு அதில் வந்து 2024 பிஒய்க்யூ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதில் போனீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லா கொஸ்டினையும் ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன்லேருந்தே எப்படி போடுறது, ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக லாஜிக்கலாக ஸ்டெப்ஸ் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் நம்மளுடைய ஐடியாவே. சரியா? ஸோ இப்போலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி போடுற வீடியோஸ் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும், கேலண்டர் கண்ணு முன்னாடி இருக்குது. ஏப்ரல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன்லேருந்து எக்ஸாம் வந்துடும். ஸோ உங்களோட டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் படிக்கணும். சரியா? சூப்பருங்க. வெற்றிகரமாக நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட் கொஷின் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட் கொஷின் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து கோடிங் டீகோடிங். கோட் பண்ணுறாங்க. இப்போ தமிழில் பாருங்களேன், ஏ வந்து P1ன்னு கோட் பண்ணுறாங்க, பியை வந்து Q2ன்னு கோட் பண்ணுறாங்க, சியை R3ன்னு கோட் பண்ணுறாங்க, டிஐ S4ன்னு கோட் பண்ணுறாங்க, இயை T5ன்னு. இப்போ இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு ஓகே இப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஆப்ஷனுக்கு போயிடுங்க. அப்போ ஆப்ஷன் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், எத்தனை லெட்டர் இருக்குது? 1, Q2ன்றது 1, Q2ன்றது 1, அது இப்போ V7ன்றது 1. ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கணும். G1 P1. ஸோ 5 இருக்கா? 1 2 3 4 5 லெட்டர் இருக்கா? எல்லாத்துலேயுமே 5 விஷயங்கள் இருக்கா? பட் பாருங்க, டு யுவர் சர்ப்ரைஸ், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஒன்றா தான் இருக்குது, பி தான் இருக்குது. Q2வும் அதே தான் இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். தேர்டு பாருங்க, V7 பட் இங்கே பாருங்க U6. ஸோ அதை கண்டுபிடிச்சா ஃபில்டர் பண்ணலாம் ஆப்ஷன்லேருந்து. GE EG ஃபில்டர் பண்ணலாம். பட் லாஸ்ட் பாருங்க, மறுபடியும் P1. ஸோ புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? ஆப்ஷனையே நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆப்ஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எதை கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் எதுக்கு சார் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எதுக்கு போயிடுவீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு போயிடுவீங்க. தேர்டு ஃபோர்த்து மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களே, வேறு எதுவும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அப்போ கண்டுபிடிக்கலாமா? தேர்டு ஃபோர்த்துனா எதுங்க? ஸோ இங்கே தமிழில் பாருங்கள், தேர்டு ஃபோர்த்து எது? இதான் கொஷினு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், பின்றது செகண்ட். அப்போ எஃப்க்கு என்ன, V7க்கு என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும். மீதி எதையும் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, அடிச்சிடலாம். எஃப்க்கு என்ன, V7க்கு என்ன, அதுதான் எங்கள் கேள்வியே. மீதி எதையும் நீங்கள் கண்டுக்க தேவையில்ல. அப்போ எஃப்க்கு என்ன சொல்லுங்கள்? எஃப்க்கு என்னன்னா, இப்போ கொஷின் போங்க. இ வரைக்கும் தெரியுது. அப்போ எஃப் என்னங்க வரும்? இது வரைக்கும் எப்படி போகுது பாருங்க, ABCDEன்னு PQRST. அப்போ அடுத்து என்னங்க வரும்? டிக்கு அப்புறம் U வரும் இல்லையா? ஓகே, எஃப்க்கு சொல்கிறேன். டிக்கு அப்புறம் U வரும். அதே மாதிரி நம்பர் பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 6 வரும். இப்போ U6 எங்கெங்க இருக்குது ஆப்ஷனில் U6. அப்போ இதை அடிச்சிடலாமா? இங்கே V7 இருக்குது, இதை அடிச்சிடலாமா? தேவையில்லை. இது ரெண்டுத்துலேயும் U6 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த்து கண்டுபிடிக்கணும். V7க்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே F6 எஃப்பை வச்சு இங்கே கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஏன்னா இங்கே எஃப் இருந்துச்சு, இங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே V7 இருக்கிறதுனால அடுத்து இங்கே இருந்து இங்கே என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ட்விஸ்ட்டு. இப்போ யூக்கு அப்புறம் V வருமா? அவனே கொடுத்துட்டான் பாருங்க, V7. அப்போ 6க்கு அப்புறம் 7 வருமா? கரெக்டாக தானே இருக்குது. யூக்கு அப்புறம் U6 V7. அப்போ அது கரஸ்பாண்டிங்காக இங்கே என்ன இருக்குன்னு யோசிங்க. இப்போ எஃப்க்கு U6 சொன்னீங்க, அப்போ எதுக்கு V7 சொல்லுவீங்க? எஃப்க்கு அப்புறம் ஜிக்கு தானே சொல்லுவீங்க. அப்போ இந்த ரெண்டு இதில் ஓகே, ஜி எங்கே இருக்குது? ஜி தான் கரெக்டாக இருக்குது. U6ம் கரெக்டாக இருக்கணும், ஜியும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் Q2வை கண்டுபிடிச்சிக்கிட்டு, பியை கண்டுபிடிச்சிட்டு, எஃப்ஐ கண்டுபிடிச்சிட்டு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்காமல் வெறும் 2 மட்டும், FVயை மட்டும் கண்டுபிடிச்சி சம்ம முடிச்சிடலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இது ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட், அதை பேஸ் பண்ண கொஷின். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னா, பர்சன்டேஜ் அண்ட் LCM HCF பேஸ் பண்ண கேள்விகள், மென்சுரேஷன், குறிப்பாக மென்சுரேஷன் அந்த ஷேப்ஸை பற்றி, அண்ட் இப்போ நம்ம பார்த்த கோடிங் டிகோடிங்லாம் ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்பர் சீரீஸ், இதெல்லாம் நம்பர் சீரீஸ் கொஷின்லாம் ரெகுலராக இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 10-12 மார்க் மேலே எடுத்துடலாங்க ஈஸியாக. ஓகேவா? சூப்பர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஈஸியாக போடலாம். கோபி சோல்டு அ லேப்டாப் அட் 12% கெயின். எப்பயுமே நம்ம கெயினை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, 100 கூட ஆட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லாஸ்னா 100லேருந்து மைனஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்.
அப்போ 100 என்னவா சார் ரெஃபர் பண்ணுவீங்கன்னா, கெயினும் இல்லை லாஸும் இல்லை, வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ். இது நம்மளுடைய லாஜிக்குங்க. நம்மளோட கோர்ஸில் டீட்டெயிலாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம ரெகுலராக சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? கோர்ஸ் A to Z உங்களுக்கு நம்ம வந்து ஸோ கோர்ஸ் பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ நானும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணி அப்புறம் தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஸோ என்னோட குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் டிஎன்பிஎஸ்சிக்கு. அது நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் ஆப்டெக்ஸ் வித் மணிக்குன்னு சர்ச் பண்ணி எடுத்து உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஸோ 112 அப்படின்னா சி 12% கெயினை 112ன்னு சொல்கிறோம். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டினை படிங்க. கோபி சோல்ட் அ லேப்டாப் பட் 12% கெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்றாரு அது தெரில. 12 ரூபாய்க்கு கெயினுக்கு விற்றுருக்காரு, லாபத்துக்கு விற்றுருக்காரு. பட் எவ்வளோக்கு விற்றுருக்காரு தெரில. ஸோ எக்ஸ் வச்சுக்கிறோம். புரியுதா? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு சொல்லுவோம், 12% லாபத்தை 112ன்னு சொல்லுவோம். அதனால் எவ்வளோக்கு விற்றாருன்றது இங்கே தெரில. எக்ஸ். இஃப் இட் ஹேட் பீன் சோல்டு ஃபார் ருபீஸ் 1200 மோர். ஒருவேளை இப்போ இந்த விலைக்கு விற்றுருக்காரு இல்லையா, இது கூட ஒரு 1200 சேர்த்து போட்டு விற்றுருந்தாருன்னா அவருக்கு இன்னும் லாபம் கிடைச்சிருக்கும் 20%. இப்போ 20னா எப்படி போடுவோம் நீங்கள் சொல்லுங்கள்? 80ன்னு போடுவோமா 120ன்னு போடுவோமா? 120. லாஸ்னா தான் 80ன்னு போடுவோம். இப்போ இப்படி தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்பாங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன? 100ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 100ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு 120 தெரியும், 112 தெரியும். இது ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணுங்களேன். 120லேருந்து 112 மைனஸ் பண்ணால் 8. ஓகேவா? 8. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பண்ணால் ரைட் ஹேண்டும் பண்ணணும்ல. பண்ணிங்கன்னா எக்ஸ்எக்ஸ் கேன்சல் ஆகி வெறும் 1200. இதுக்கப்புறம் ஈஸி. செயின் ரூல்னா என்னன்னாங்க, 8 வந்து 1200னா 100 என்ன? சிம்பிளி தான் செயின் ரூல். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 8 சாக்லேட்டின் விலை 1200, 100 சாக்லேட்டின் விலை என்ன? கேன்சல் பண்ணுங்க. 108 is 8, 108 is 8, மீதி 4, 5 8 40 0. இப்போ ஒரு சாக்லேட்டின் விலை 150, இப்போ 100 சாக்லேட்டின் விலை 2 0 போட்டுக்கிட்டா 15000. அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் வந்து செயின் ரூல். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நம்மளுடைய ஆப்பில் கோர்ஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ். அடுத்த கொஷின். இதெல்லாம் வந்துங்க பார்த்த உடனே சால்வ் பண்ணக்கூடிய கொஷின். ஸோ எப்படின்னா, இப்போ 500 அப்படின்னு இருக்குது. இதில் 30% கண்டுபிடிச்சி 20% கண்டுபிடிக்கணும். சிம்பிள். கண்டுபிடிக்கலாமா? ஸோ 500 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு 30%னா 10% கண்டுபிடிங்க. 10%ன்றது 50. ஓகேவா? 50. அப்போ 10% 50னா 30%ன்றது அதோட 3 டைம்ஸ் இருக்கும். 10% 50னா 30% அதோட 3 டைம்ஸ். அப்போ 150 இருக்கும். அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதில் 20% என்ன? மறுபடியும் அதே மாதிரி தான். 10% என்னது? 15. இப்போ 20% அதோட டபுள் 30. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? எந்த ஒரு ஸ்டெப்ஸும் பெருசாக நீங்கள் போட தேவையில்ல. அடுத்து இது வந்து கொஞ்சம் இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் இது கொஞ்சம் லென்த்தி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஈஸியாக போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்ல அந்த வேல்யூஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஆஸ்பிரன்ஸ். எப்பயுமே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுங்க. இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணுங்கள். 4 பார்த்தே முடிஞ்ச வரைக்கும் மைனஸ் பண்ண பழகிக்கிங்க. 5 1. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 1 1. ஸோ நம்மளும் ஸ்பீட் மேக்ஸுக்கெலாம் தனியாக ஃபோல்டர் போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 80. இங்கே எனக்கு கொஷின் மார்க் இருக்குது, அதனால் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது. தெரியாதுன்னாலும் மைனஸ் இங்கே கேப் போட்டுக்கணும். இது ரெண்டுத்துக்குமே அகெயின் தெரியாது. 48ன்றது ஆன்சர், அது விடுங்க, தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் கேப் வந்து 14. கிளியராக புரியுதா? இப்போ கிளியராக புரியுதா? இந்த 48 பார்க்காதீங்க. 14. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 14. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் இப்படி போகுது. அப்போ இதுலேயும் உங்களுக்கு ஐடியா வரல இல்லையா? அதனால் அடுத்து மறுபடியும் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஐடியா வந்துடும். அதாவது இங்கே கான்செப்ட் என்னென்னா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 40. இது ரெண்டுத்துக்கும் 34. ஓகேவா? அவ்வளோதான். இது மறுபடியும் தெரியாது, ஏன்னா இதுக்கப்புறம் கேப்ஸ் இருக்குது, தெரியாது. சரி, அப்போ நம்ம யூகிக்கிறோம் ஒரு வேலை வந்து 6 ஏறுதோ ரெகுலராக, 34லேருந்து 40 அப்படியே கிட்ட வந்துருச்சுல்ல. அப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்பயுமே ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படின்னா, இப்போ இங்கே 6 ஏறுச்சு இல்லையா, அதே மாதிரியே இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து இதுலேருந்து 6 இருக்குமோ? புரியுதா? இப்போ 6 ஏறுறதுன்றது இந்த செட்டில் கிடையாது, இந்த செட்டில் தான் 6 6 ஏறுதுன்னு நம்ம கணிக்கிறோம். அப்போ இதுலேருந்து இது 6 ஏறுதுன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடியது 6 கம்மியாக இருக்கும்ல. அப்போ என்ன போடலாம்? 28 போடலாமா? 28 போடலாம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 28 போடுறோன்னா இங்கேக்கும் வித்தியாசம் 28ன்னு அர்த்தம். அப்போ அங்கே என்ன போடலாம்? செக்கிங் தான். அங்கே என்ன போடலாம்? 28 மைனஸ் பண்ணி தானே போடணும், ஏன்னா குறைஞ்சிட்டே தானே வருது. ஓகேவா? குறைஞ்சிட்டே தானே வருது. அப்போ 28 டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணி தானே போடணும். இப்போ மைனஸ் பண்ணி போடுங்க. 20 மைனஸ் பண்ணால் 60, 28 மைனஸ் பண்ணால் 52. ஓகேவா? வந்துட்டோமா? இப்போ அடுத்து இங்கே என்ன போடணும்?
அடுத்து இங்கே 28லேருந்து இன்னும் 6 கம்மியாக போடணும். ஏன்னா இது எல்லாமே 6 6 தான் டிஃப்ரென்ஸ். இப்போ 6 கம்மியாக போட்டால் 22, இதை விட்டுருங்க 22. ஓகேவா? ஸோ 22 அப்படின்னும் போது இப்போ மேலே என்ன வரும்? ஸோ ஏன்னா மேலே தான் உங்களுக்கு டேஷ் இருக்குது. மேலே என்ன வரும்? 22 மைனஸ் பண்ணி போடணும். அப்போ 30 வருமா? 30 வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ், முடிஞ்சுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் சிம்பிள். அடுத்த ஒரு ஸ்டெப் பண்ணுங்கள். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? அதே மாதிரி தான். இப்போ இதுக்கும் 22 கண்டுபிடிச்சிங்களா? இதுக்கும் எவ்வளோ? 16. அது கரெக்டாக 6 டிஃப்ரென்ஸ் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வருதா? இப்போ 16லேருந்து 22 6, இதுலேருந்து 6, இதுலேருந்து 6, இதுலேருந்து 6 எல்லாமே கரெக்டாக வருதா? அப்போ கரெக்டு தான் நீங்கள் போட்டது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சம்ம முடிச்சிடலாம். எப்படி முடிக்கலாம்னா, இப்போ இந்த 4 கூட 14 ஆட் பண்ணி 18 வந்துச்சு. 18 கூட 30 ஆட் பண்ணி அடுத்து அந்த எக்ஸ் வந்துடும். அப்போ 48. இதுலேயும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 48 கூட 52 ஆட் பண்ணி 100 வரணும். வருதா? அழகாக வருது. 48லேருந்து 52 ஆட் பண்ணால் 100 வருது. மீதியெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டது தான். புரியுதா? இது மட்டும் கொஞ்சம் டஃப் தாங்க. ஓகேவா? 48 தான் ஆன்சர். ஓகேவா? 48 தான் ஆன்சர். புரியுதா? எக்ஸ்ன்றது 48. ஸோ இது மட்டும் கொஞ்சம் இந்த 2 ஸ்டெப் பண்ணணும். இதுக்கு நீங்கள் நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாப்பிக்கை பழகிக்கணும். டஃப்பான கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம போட்டுருக்கோம். சரியா? டஃப்பான கொஸ்டினும் வரும், ஈஸியான. இப்போ இது பாருங்களேன், இதெல்லாம் 1 ஸ்டெப்பில் போடக்கூடிய கொஸ்டின். அப்போ அதை விட்டுட்டு ஃபஸ்ட் நீங்கள் இதை அட்டன் பண்ணணும். அவ்வளோதான். நம்பர்ஸ் இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலாவே இருக்குது. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன ஃபார்முலா? n × n+1/2 தான் வந்து 253ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் 253. அப்போ n × n+1 என்ன வரும்? into 2 பண்ணிக்கோங்க, 506. ஓகேவா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னங்கிறாங்க. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சால்வே பண்ண தேவையில்ல. ஏன்னா இது n+1ன்றது என்னது? அதோட அடுத்த நம்பர் தானே, 1 தானே அதிகம். அப்போ இதை வந்து சக்ஸஸிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாமா? அடுத்தடுத்த நம்பர்ஸ் சக்ஸஸிவ் நம்பர்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணுறாங்க, 6ல் முடியுது. ஸோ நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இதுதான் ட்ரிக்கே. இது n, இது n+1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6ல் முடியுது. 2 சக்ஸஸிவ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 6ல் முடியுது. அப்போ n என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், என்ன நம்பராக வேணால் இருக்கட்டுங்க. இப்போ சக்ஸஸிவ்னா என்னங்க? 1 2, 2 3, 3 4, 4 5, 5 6, 6 7, 7 8, 8 9, இல்லை 9 0, இல்லை 0 1. இது ஃபஸ்ட் டைமுக்கு தான் இவ்வளோ எழுதுறேன். அப்புறம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக எழுது. இதில் எதை 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6ல் முடியும்? ஏன்னா அதனே கேட்குறாங்க. அப்போ 1 2 மல்டிப்ளை பண்ணால் 6ல் முடியுமா? முடியாது. 2 3 மல்டிப்ளை பண்ணால் 6ல் முடியும். 3 4 முடியாது. 4 5 பண்ணால் 20 6, இதெல்லாம் 6ல் முடியாது. பட் இது முடியும். ஓகேவா? 7 8 மல்டிப்ளை பண்ணால் 6ல் முடியும். அப்போ உங்கள் மைண்டில் அந்த 2 நம்பர் எப்படி தோணணும்னா, ஸோ இந்த பாருங்கள், இந்த 2 நம்பர் n × n+1 எப்படி தோணணும்னா, 1 2ல் முடிகிற நம்பர், இன்னொன்று 3ல் முடிகிற நம்பராக இருக்கலாம். இல்லை 1 7ல் முடிகிற நம்பர், இன்னொன்று. இது டேரெக்டாக கூட போடலாம். இது கீழே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போடலாம். இப்பொழுது நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள். இப்போ இதில் இது n, ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் n சின்ன நம்பர், அடுத்து இருக்கிறது அதை விட 1 பெருசு. அப்போ அவங்க கேட்குற n வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் தான். இப்போ 1 2ல் முடியணும், இல்லை 7ல் முடியணும். ஓகேவா? 1 2ல் முடியணும், இல்லை 7ல் முடியணும். அவ்வளோதான். இது 2 தான் ஆப்ஷன். ஏன்னா அவங்க கேட்கறது n தான், n+1 கிடையாது. ஸோ சின்ன நம்பர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ 2ல் முடியணும், இல்லை 7ல் முடியணும். ஒரே ஆப்ஷன் தான் 2ல் முடியுது. 7ல் முடிகிற ஆப்ஷன் இருந்தால் நம்ம யோசிச்சிருக்கலாம். இல்லை. புரியுதா? இப்போ இந்த சம்மை போடக்கூடாது. ஓகேவா? போடக்கூடாது, ஈஸியாக போடணும். ஸோ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள், அவ்வளோதான். ஸோ எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? ஸோ ஒரு 1/2 an hour சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 5 கொஷின்ஸ் போட்டோம். சூப்பர். இப்போ இது பாருங்களேன், இதெல்லாம் ரீசனிங். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். எஃப்எஸ்சின்னு கோட் பண்ணுறாங்க, ஓவை ஏன்னு கோட் பண்ணுறாங்க, எக்ஸை டீன்னு கோட் பண்ணுறாங்க. அப்போ ஜெராக்ஸ் பாருங்கள், ஜெராக்ஸ். இப்போ ஜெராக்ஸில் எக்ஸ் இருக்கா? எக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை யோசிங்க, எல்லாத்தையும் யோசிக்காதீங்க, தெரிஞ்சதை யோசிங்க. எக்ஸை வந்து டீன்னு தானே கோட் பண்ணுறாங்க, டி. அப்போ ஜெராக்ஸில் இருக்க எக்ஸ் என்னவா வரும்? டீன்னு தானே வரும். ஓகே. ஓ இருக்குது, இங்கே ஓ இருக்கா? ஓ என்னன்னு கோட் பண்ணுறாங்க? ஏ. இப்போ ஏ போடுங்க. இப்போ இஆரை யோசிச்சிட்டே இருக்காதிங்க, இஆர் இங்கே இருக்குது இங்கே இல்லையேன்னு. அப்படியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள். அடுத்த கொஷின். இப்போ இதுவும் ஈஸி தான். 3 dice are thrown at once. Find the probability of getting the same number in all dice. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 3 டைஸ் ஒரே 3 டைஸ், 3 டைஸ்னால் என்னங்க? தாயக்கட்டையில் 6, 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். அதை ஒரே வாட்டி அட் அ டைமில் த்ரோ பண்ணுறாங்க. 3 வந்து இது மாதிரி நிற்கிது, 3 த்ரோ பண்ணுறாங்க. அதில் எல்லாமே ஒரே நம்பர் வரத்துக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டினா என்ன? வாய்ப்பு. அப்போ உங்களுக்கு சேம் நம்பர் இன் ஆல் டைஸ்னால் மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க.
எப்பயுமே வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இப்படி தான் போடணும். ஓகேவா? அப்போ டினாமினேட்டரில் மொத்தம் 3 ட்ரைஸை உருட்டினா மொத்தம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, ஒரு டைஸுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஒரு டைஸ்க்கு 6 வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 1லேருந்து 6 வரைக்கும் விழலாம். இதுலேயும் 1லேருந்து 6 வரைக்கும் விழலாம். ஸோ 6 வாய்ப்பு. 3வது டைஸில் 1லேருந்து 6 வரைக்கும் விழலாம், 6 வாய்ப்பு. 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் மொத்த வாய்ப்பு. இதை டினாமினேட்டரில் போடணும். போடலாமா? எஸ். ஸோ டினாமினேட்டரில் இதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்டில் போட்டு டினாமினேட்டரில் மொத்த வாய்ப்பு மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. நியூமரேட்டரில் அவங்க கேட்குற வாய்ப்பு, டினாமினேட்டரில் மொத்த வாய்ப்பு, நியூமரேட்டரில் அவங்க கேட்குற வாய்ப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க? சேம் நம்பர் வரதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 3 டைஸ்லையும் சேம் நம்பர். அப்போ எப்படிங்க வரலாம்? 1 1 1ன்னு வரலாம், 2 2 2ன்னு வந்தாலும் சேம் நம்பர் தான். ஸோ இப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது? 1 2 3, இதே மாதிரி 4 5 6, 6 வாய்ப்பு இருக்குது. 6 கேன்சல் பண்ணிக்கலாமா? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் 1/36. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சிம்பிள். மொத்த வாய்ப்பு கீழே, மேலே வந்து அவங்க கேட்குற வாய்ப்பு, அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஷின், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுவும் ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொன்னால மென்சுரேஷன் ரெகுலராக வரும்னு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். சிலிண்டர்னாலே ஃபஸ்ட்டு சிலிண்டரை வரைஞ்சிருங்க. சிலிண்டரை வரைஞ்சிட்டு தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வலை பரப்பளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πRH. ஓகேவா? இதான் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். இதோட வேல்யூ வந்து 66ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டோட வேல்யூ 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட்டுக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையை 22/7 போடுங்க, ரேடியஸ் வச்சுக்கோங்க, ஹைட்டுக்கு 7 வைங்க, 66 கேன்சல் பண்ணுங்கள். என்ன வருது உங்களுக்கு? 7 7 போயிடும். 2 11s are 22, 3 11s are 30, சாரி 6 11s are 36. ஓகே, கரெக்டாக? 2 11s are 22, 6 11s are 36. அப்புறம் மறுபடியும் இன்னொரு 2வையும் அடிக்கலாம். 1 2 is 2, 3 2s are 6. இப்போ அவங்க கேட்குறது என்னது? டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்னது? 2 twice ரேடியஸ். அப்போ மீதி எங்கே இருக்கிறதே அதுதான், ட்வைஸ் த ரேடியஸ் தான் மீதி இருக்குது. அப்போ இதுதான் டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 3. முடிஞ்சுதா? அவ்வளோதான். மென்சுரேஷன் ஒரு செம் எடுத்துட்டீங்களா? ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு பர்சன்டேஜ் கொஷின் என்ன கேட்குறாங்க? 80,000. ஒரு ஸ்கூட்டரோட விலை 80,000 இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. மொதல் வருஷம் 4% டிப்ரிஷியேட்னா குறையுது, அடுத்த வருஷம் 4% ஏறுது. அப்போ நீங்களே அதை மேனுவலாக பண்ணிடலாம்ல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4%னா இது 10% 8,000. ஓகே, 10% 8,000, 1%னா 800. ஓகேவா? 800. புரியுதா? 10%னா 8,000, 1%னா 800. அப்போ 1% 800னா 4% என்ன? அவ்வளோதான். ஒரு ஃபஸ்ட்டு தான் கஷ்டமாக இருக்கும். 1% 800னா 4% என்ன? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3,200. அப்போ 3,200 குறையுது மொதல் வருஷம். அதெல்லாம் சொல்கிறாங்க. எஸ், 79. கால்குலேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். 76,800 ஆகுது மொதல் வருஷம். அது ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. அது மொதல் வருஷம் தான். பட் அதுக்கு அடுத்து ஏறுதா? அதுக்கடுத்து 4% ஏறுதா? இங்கே தான் நீங்கள் கால்குலேஷனை குறைக்கணும். எப்படின்னா 4%னா 1% 768. அப்போ 4% அப்படி ஏறுதுன்னும் போது 4% கண்டுபிடிக்கும் போது இது 1%, இந்த 768. அப்போ 4% அதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி தானே ஆட் பண்ணுவீங்க. அப்போ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 8s are 32ன்னு கடைசியில் ஒரு 2 வந்துருமா? அப்போ நீங்கள் அதை ஏறி ஆட் பண்ணும்போது ஆன்சரும் 2ல் தான் முடியும். அப்போ இதில் எதுவுமே 2ல் முடியல, இது ஒன்றுத்தில் தான் 2ல் முடியுது. ஸோ இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். மற்ற எந்த ஒரு வேல்யூம் இதுக்கு முழு 4% கண்டுபிடிச்சா டைம் ஆகும், ஆட் பண்ணுறதுக்கு எல்லாம் டைம் ஆகும். பட் இப்படியே முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பர்பஸாக தான் வைப்பாங்க. ஸோ தட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு. ஸோ இன்னும் ஒரு செம் போட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீதி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது பார்க்க தாங்க பெருசாக இருக்கும். எல்சிஎம் பேஸ் பண்ண கொஷின். இது வந்து எல்சிஎம். ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து 4 செல்ஃபோன் இருக்குது. 5 மணிக்கு வந்து எல்லா செல்ஃபோனும் அட் அ டைமில் அடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு செல்ஃபோன் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும், அதுக்கு அடுத்த செகண்ட் செல்ஃபோன் வந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும், 3வது செல்ஃபோன் வந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும், 4வது செல்ஃபோன் வந்து 50 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் அடிக்குது. அப்போ திருப்பி எல்லாம் அட் அ டைமில் அடிக்கும் இல்லையா? அது எப்போன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி 5 மணிக்கு அடிச்சது, அடுத்தது எப்போன்னு கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி வந்தாலே கண்டிப்பாக அது வந்து எல்சிஎம் தான். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த திருப்பி எப்போ அடிக்கும்னு ஒரு 4 டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா, அதை கரெக்டாக ஆர்டராக எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட் செல்ஃபோன், செகண்ட் செல்ஃபோன், தேர்டு, ஃபோர்த்து. இது 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும், இது 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும், இது 40 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, இது 50 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. அதான் மெயின். எல்சிஎம் அப்படின்னும் போது நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. இந்த 0லாம் காமனாக இருக்க எடுத்துருங்க. 2க்கும் 3க்கும் 4க்கும் 5க்கும் தான் எல்சிஎம். 2 3 4 பார்த்தாலே தெரியுது 12 தான் எல்சிஎம். 2 3 4க்கு 12 தான் எல்சிஎம். அப்போ மீதி நீங்கள் 12க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும். 12க்கும் 5க்கும் 60 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம்லாம் எப்படி ஈஸியாக பார்த்தே கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம்.
யூடியூப்லேயும் சரி கோர்ஸ்லேயும் சரி இருக்குது. அப்போ 600 தாங்க எல்சிஎம். எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு 0வை காமனாக எடுத்து இங்கே வச்சிட்டோம். அடுத்து மீதி இருக்கிறதுக்கு 60. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நிமிஷம் தானே, நிமிஷம். அப்போ அடுத்த 600 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி அடிக்கும். இதான் சொல்லுது. ஃபஸ்ட்டு 5 மணிக்கு அடிச்சது இல்லையா, அடுத்த 600 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 600 நிமிஷத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவர்ஸாக மாற்றணும். ஒரு ஹவரில் 60 மினிட்ஸ். அப்போ 600 நிமிஷம் அப்படின்னா 10 மணி நேரம். ஈஸி தானே? ஒரு ஹவரில் 60 மினிட்ஸ், 600 நிமிஷம்னா 10 மணி நேரம். அப்போ இதுக்கப்புறம் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி அடிக்கும். அப்போ 5 மணிலேருந்து 10 மணி நேரம் நீங்கள் ஈஸியாக கூட்டலாம். 10 மணி நேரம் எப்படின்னா 12 மணி நேரத்துக்கு அப்புறம், 5 மணிலேருந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சாயங்காலம் 5 மணி. ஏன்னா காலையில் 5 மணிக்கு அடிச்சிருக்கு. 5 மணிலேருந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சாயங்காலம் 5 மணி. ஆனால் 10 மணி நேரம் தான் நீங்கள் கூட்டணும் போது 2 மணி நேரத்தை மைனஸ் பண்ணிக்கோங்க. மதியம் 3 மணி. ஓகேவா? ஸோ 3 PM இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இந்த ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து இவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ஷார்ட்டாக. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் டஃப்பான கொஷினுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இது குரூப் 2 அப்படின்றதுனால. நீங்கள் குரூப் 4 அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். குரூப் 1 அட்டன் பண்ணும்போது இதே மாதிரி டிஃபிகல்ட்டி வரும். ஓகேவா? ஸோ ஒரு கோடிங் சம்மும் கேட்டிருக்காங்க, ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கெயின் சம், லாஸ் சம்மும் கேட்பாங்க. இந்த மாதிரி டக்குன்னு பார்த்தே போடக்கூடிய சம்ஸும் கேட்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக மைனஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸும் கேட்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு போடக்கூடியது, இந்த ஃபார்முலாவே நம்ம லாஜிக்காக தான் டீல் பண்ணோம் இல்லையா, வெறும் 2ல் முடியுது அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் பார்த்தே போட்டுருணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியும் ஈஸியாக போட்டோம். அண்ட் ஃபார்முலா அண்ட் மோட்டார் சைக்கிள் சம் அண்ட் எல்சிஎம் சம்மோட முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த கொஷின்ஸ் நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ப்ராப்பராக A to Z வந்து ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப் போயிட்டு. ஓகேவா? இல்லாட்டி ரெண்டுமே வேணும் அப்படின்னா, குவான்ட் சீசனிங் ரெண்டுமே வேணும்னா காம்போ கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.